வருக வருக இணைந்து வருக வாழ்வை தேடுவோரே, வாழ்வை வழியில் இணைந்து வாழ்ந்தால் வானகம் மண் மலரும். வருக வருக இணைந்து வருக வாழ்வை தேடுவோரே, வாழ்வை வழியில் இணைந்து வாழ்ந்தால் வானகம் மண் மலரும். அன்பார்ந்த இறைமக்களே, விண்ணகமும் மண்ணகமும் இணைகின்ற ஒரு அற்புதமான திருநாள் நிகழ்வுதான் நற்கருணை வழிபாடு திருப்பலி. இறைவன் மனிதனோடு இறைத்தன்மையை அப்ப ரசவ வடிவிலே கலந்துரையாடும் இனிமையான நேரம்தான் திவ்ய நற்கருணை உட்கொள்ளும் நேரம். குடும்பத்தில் உள்ள எல்லோரும் திருவருட்சாதன நிகழ்வுகளிலே தவறாமல் பங்கெடுத்து, முக்கியமாக திருப்பலியிலேயே தினந்தோறும் பங்கெடுத்து பயனடைய பங்குத்தலங்கள் ஏற்படுத்தப்பட்டு இருக்கின்றன. திருப்பலிதான் கத்தோலிக்க திருஅவையின் சிகரமும் முழுமையும் நிறைவுமாக இருக்கின்றது. நம் மீட்பர் தமது ராவுணவு பந்தியில் நற்கருணை பலியை அருள் அடையாளமாகவும் ஒற்றுமையின் அடையாளமாகவும் அன்பின் பிணைப்பாகவும் தமது இறப்பு உயிர்த்தெழுதல் ஆகியவற்றின் நினைவாக ஏற்படுத்தினார். திருப்பலியில் பங்கேற்று கிறிஸ்துவை திவ்ய நற்கருணை வடிவிலேயே உண்டு அகம் அருளால் நிரப்பப்பட்டு படைப்பை மாட்சியடையவும் களங்கமற்ற பலிப்பொருளாக தல திரு அவை மாறி நாளுக்கு நாள் கிறிஸ்துவை இணைப்பாளராய் கொண்டு ஒருமைப்பாட்டின் நிறைவை நோக்கி பயணிக்க வாய்க்காலாய் ஒரு பங்கு திகழ்கின்றது. இத்தனை ஆண்டுகளாக இப்பகுதி மக்களுக்காக அயராது உழைத்து எல்லா அருட்பணியாளர்களுக்காகவும் பங்கின் பங்குதந்தையாக கடந்த 6 ஆண்டுகளாக பணியாற்றிய அருட்பணி கிறிஸ்டோபர் சகாராஜ் அவர்களுக்காகவும் நன்றி கூறி தொடர்ந்து மன்றாடுவோம். பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்வுகளை நிகழ்த்தி கொண்டிருக்கும் அப்போஸ்தலிக்க பரிபாலகரின் பிரதிநிதியாகவும் புதிதாக பொறுப்பேற்கவிருக்கும் அருட்பணி வின்சென்ட் அடிகளார் அவர்களுக்காகவும் இந்த திருப்பலியிலேயே மன்றாடுவோம். இப்பங்கின் பாதுகாவலியான புனித லூர்தன்னியின் பரிந்துரையால் இங்கு வந்து செல்லும் அனைவரும் இறைவனின் ஆசியை நிறைவாக பெற்று செல்ல இந்த திருப்பலியில் உறக்கமாக மன்றாடுவோம். இன்று போல் என்றும் இனி இல்லை, இது இறைவன் தந்த அருள் திருநாள். நாளை வரும் கேள்வியிலே அது நமதென பதில் தர துணிவுண்டோ? நேற்று வாழ்ந்த வாழ்வறிவோம், அது காற்றில் கலந்ததை உணர்வோம்.
பலியை உணர்வோம். இந்த பலியின் தலைமகன் இயேசுவை நாம் படிப்பினையாக்கி பயணம் செய்வோம். வருக வருக இணைந்து வருக வாழ்வை தேடுவோரே. வாழ்வை வழியில் இணைந்து வாழ்ந்தால் வானகம் மலரும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பிரியமான குழந்தைகளே, பெரியோர்களே, அன்பு தந்தையர்களே, அருள் சகோதரிகளே, மாற்றள்ளி சரித்திரத்தில் மற்றொரு பொன்னான நாள், அனைவரும் நினைவு கூற வேண்டிய நாள், மறக்க முடியாத நாள். ஏனென்றால் மாற்றள்ளி பங்கானது மிகவும் பழமை வாய்ந்தது. மாற்றளிக்கென்று ஒரு தனி சிறப்பு, தனி வரலாறு, தனி பண்பாடு. இவ்வாறாக இருக்கும் பொழுது பெரியோர்களாகிய நீங்கள் அனைவரும் குருக்கள் இடமாற்றம் பெற்றதை பார்த்திருக்கிறீர்கள், அனுபவித்திருக்கிறீர்கள், உணர்ந்திருக்கிறீர்கள். அவ்வாறாக இருக்கும் பொழுது நமது மாற்றலின் தாய் பங்காகிய லூர்தன்னை ஆலயத்தில் கடந்த 6 ஆண்டுகளாக சிறப்பாக பணிபுரிந்த அருள் தந்தை கிறிஸ்டோபர் சகாராஜ் அவர்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் இவர் பொறுப்பெடுத்த நாளிலிருந்து இன்று வரை அநேக சிறப்பான பணிகளை செய்து கொண்டிருந்தார். இவர் பணியானது மக்கள் அனைவரையும் ஒன்று சேர்க்கக்கூடிய பணி, இறை பணி, ஆன்மீக பணி, பொருளாதார பணி. இவ்வாறாக இருக்கும் பொழுது நாம் அனைவரும் தாய் மண்ணுக்கு சொந்தமான மக்களாகிய பங்கு மக்களாகிய ஒவ்வொருவரும் அவருக்கு நன்றி கூறி அவரை அனுப்பி வைப்பது நமது கடமையாக இருக்கின்றது. இவர் செய்த அனைத்து பணிகளுக்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இறைவன் தாமே தொடர்ந்து இவரை வழிநடத்த வேண்டும் என்று இவர் செல்லும் இடமெல்லாம் ஆண்டவரின் பணியை, மக்களின் பணியை செய்ய வாழ்த்தி அவரை அனுப்பி வைப்போம். அதே போல நமது தாய் மண்ணுக்கு சொந்தமானவர் அருள் தந்தை முனைவர் வின்சென்ட் அடிகளார், மூத்த குரு, அனுபவம் பெற்றவர், நமது பங்குக்கு இன்று பொறுப்பேற்க உள்ளார். நாம் அனைவருக்கும் தெரிந்தவர், உறவினர், கல்வியில் நன்கு அறிந்து கல்விக்கு ஊக்குவித்தவர் அருள் தந்தை வின்சென்ட் அடிகளார். தாய் மண்ணுக்கே சொந்தமான இவரும் நல்ல பணி, இறைப்பணி, மக்கள் பணி, ஆன்மீக பணி, பொருளாதார பணி என வாழ்த்தி அவரை வரவேற்போம். 2 குருக்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். இறைவன் தாமே நாம் அனைவரையும் வழிநடத்தி அந்த விண்ணக வாழ்வின் பண்புகளை கடைபிடித்து மக்கள் அனைவரையும் ஈர்க்கக்கூடிய அன்பு கட்டளையை கடைபிடித்து வாழ வரவேண்டி இத்திருப்பலியின் வழியாக மன்றாடுவோம். இந்த தூய மறைநிகழ்வுகளை தகுதியோடு கொண்டாட நாம் செய்த பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனவருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இறையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரின் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரின் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் மாட்சிமையின் பொருட்டு பேரின்பத்தின் நாளை பொருளிருந்து ஈடுபாட்டுடன் கொண்டாட எங்களுக்கு அருள் புரியும். அதனால் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடுவதை என்றும் செயலில் கடைபிடிப்போமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். இன்றியமையாதவை தவிர வேற எந்த சுமையையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தீர்மானித்தோம். திருத்தூதர் பணி நூல்கள் அதிகாரம் 15 திருவசனம் 1-2 மற்றும் 22-29 வரை. அந்நாட்களில் யூதேயாவிலிருந்து வந்த சிலர், நீங்கள் மோசேயின் முறைப்படி விருத்தச்சேதனம் செய்து கொள்ளாவிட்டால் மீட்படைய முடியாது என்று சகோதர சகோதரிகளுக்கு கற்பித்து வந்தனர். அவர்களுக்கும் பவுல், பர்னபா ஆகியோருக்கு இடையே பெரும் கருத்து வேறுபாடும் விவாதமும் உண்டாயின. எனவே பவுலும் பர்னபாவும்
அவர்களுள் சிலரும் எருசலேமுக்கு சென்று திருத்தூதரிடமும் மூப்பர்களிடமும் இந்த சிக்கலை குறித்து கலந்து பேசுமாறு நியமிக்கப்பட்டனர். பின்பு திருத்தூதர்களும் மூப்பர்களும் திருச்சபையார் அனைவரும் தம்முள் சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களை பவுலோடும் பர்னபாவோடும் அந்தியோக்கியாவிற்கு அனுப்புவது என்று தீர்மானித்தனர். அவ்வாறே அவர்கள் சகோதரர்களிடையே முதன்மை இடம் பெற்றிருந்த பர்சபா என அழைக்கப்பட்ட யூதாவையும் சீலாவையும் தேர்ந்தெடுத்தார்கள். பின்பு அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதி அவர்கள் கையில் கொடுத்து அனுப்பினார்கள். அக்கடிதத்தில் திருத்தூதரும் மூப்பரும் சகோதரமாகிய நாங்கள் அந்தோக்கியா, சிரியா, சிசிலியா ஆகிய இடங்களில் உள்ள பிறையன சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்து கூறுகின்றோம். எங்களுள் சிலர் அங்கு வந்து தங்களுடைய பேச்சால் உங்களது மனதை குழப்பி உங்களை கலக்கமுறச் செய்தனர் என்று கேள்விப்பட்டோம். இவர்களுக்கு நாங்கள் எந்த கட்டளையும் கொடுக்கவில்லை. எனவே நாங்கள் ஒரு மனதுடன் கூடி வந்து சிலரை தேர்ந்தெடுத்து எம் அன்புக்குரிய பர்னபா, பவுல் ஆகியோரோடு உங்களிடம் அனுப்புவதென்று தீர்மானித்தோம். இவர்கள் இருவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரையும் கொடுக்க துணிந்தவர்கள். எனவே நாங்கள் யூதாவையும் சீலாவையும் உங்களிடம் அனுப்புகிறோம். அவர்கள் நாங்கள் எழுதுகின்ற இவற்றை தங்கள் வாய்மொழி மூலம் உங்களுக்கு அறிவிப்பார்கள். இன்றியமையாதவை தவிர அதிகமான வேறு எந்த சுமையையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தூய ஆவியாரும் நாங்களும் தீர்மானித்தோம். சிலைகளுக்கு படைக்கப்பட்டவை, இரத்தம், கழுத்து நெரிக்கப்பட்டு செத்தவை மற்றும் பரத்தமை ஆகியவற்றை நீங்கள் தவிர்த்து உங்களை காத்துக்கொள்வது நல்லது. வாழ்த்துக்கள் என்று எழுதியிருந்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 67 உங்கள் பதில் பாடல். என் கடவுளே உம்மை புகழ்ந்து ஏத்துவேன், என் கடவுளே உம்மை புகழ்ந்து ஏத்துவேன், என் கடவுளே உம்மை புகழ்ந்து ஏத்துவேன், என் கடவுளே உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். கடவுளே என் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை என் மீது வீசுவாராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீரருளோ மீட்பை உணர்ந்து கொள்வ. என் கடவுளே உம்மை புகழ்ந்து ஏத்துவேன், என் கடவுளே உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடுவாராக. ஏனெனில் நேர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆளுகின்ற உலகின் நாடுகளை நீர் வழி நடத்துகின்றே. என் கடவுளே உம்மை புகழ்ந்து ஏத்துவேன், என் கடவுளே உம்மை புகழ்ந்து ஏத்துவேன், என் கடவுளே உம்மை புகழ்ந்து ஏத்துவேன், என் கடவுளே உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். கடவுளே மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக. மக்கள் எல்லோரும் உம்மை போற்றுவார்களாக. கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடையை
அவருக்கு அஞ்சுவாராக. என் கடவுளே உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். 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 திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். தூய ஆவி என்னை ஆட்கொள்ளவே அந்த வானதூதர் ஒரு பெரிய உயர்ந்த மலைக்கு என்னை கொண்டு சென்றார். திருநகரான எருசலேம் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வருவதை எனக்கு காட்டினார். அதில் கடவுளின் மாட்சி விளங்கிற்று. விலையுயர்ந்த கல் போன்றும் படிகக்கல் போன்றும் அதன் ஒளி பளிங்கென துலங்கியது. அதை சுற்றி பெரிய உயர்ந்த மதிலும் அதில் 12 வாயில்களும் இருந்தன. வாயில்களுக்கு பொறுப்பாய் 12 வானதூதர்கள் நின்றார்கள். இஸ்ரேல் மக்களுடைய 12 குலங்களின் பெயர்களும் அவ்வாயில்களில் பொறிக்கப்பட்டிருந்தன. கிழக்கே 3, வடக்கே 3, தெற்கே 3, மேற்கே 3மாக அவை அமைந்திருந்தன. நகரின் மதில் 12 அழிக்கற்களை கொண்டிருந்தது. அவற்றில் ஆட்டுக்குட்டியின் 12 திருத்தூதர்களின் பெயர்களும் எழுதப்பட்டிருந்தன. நகருக்குள் கோவில் காணப்படவில்லை. ஏனெனில் எல்லாம் வல்ல கடவுளாகிய ஆண்டவரும் ஆட்டுக்குட்டியுமே அதன் கோவில். அந்நகருக்கு ஒளி கொடுக்க கதிரவனோ நிலாவோ தேவைப்படவில்லை. கடவுளின் மாட்சியே அதன் ஒளி, ஆட்டுக்குட்டியே அதன் விளக்கு. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிக்கொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 14 இறை வார்த்தைகள் 23 29 வரை. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்லுவதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்லுவதை கடைபிடிப்பது இல்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை. உங்களோடு இருக்கும்போது இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன்,
என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். நான் போகிறேன், பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள். ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர். இவை நிகழும்போது நீங்கள் நம்புமாறு இப்போதே இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் 3 ஆண்டுகால பணியிலே பார்த்தோமே என்றால், அவரோடு நெருங்கி அனைத்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண்டு உணர்ந்து தங்களுடைய வாழ்க்கையின் மேன்மையை அறிந்தவர்கள் என்றால் திருத்தூதரான பேதுரு, திருத்தூதரான யாக்கோப்பு, திருத்தூதரான யோவான். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த 3 திருத்தூதர்களின் வாழ்க்கையிலே பார்த்தோமே என்றால், முக்கியமான நிகழ்வுகளில் நம் ஆண்டவராகிய இயேசு இவர்களை அழைத்து சென்று அந்த நிகழ்வுகளை கண்டு அனுபவிக்க வாய்ப்பு கிடைத்தது. அவ்வாறாக இருக்கும் பொழுது உயிர்த்த ஆண்டவர் உயிர்த்த பிற்பாடு சீடர்களை சந்தித்து உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்றார். பாஸ்கா காலத்தில் இருக்கும் நாம் அனைவரும் குறிப்பாக ஞாயிறு நற்செய்தியை பார்த்தோமே என்றால் யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்ட வாசகமாக இருக்கின்றது. அவ்வாறாகவே இன்றைய நற்செய்தி வாசகமும் யோவான் எழுதிய 14ஆம் அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்ட வாசகமாக இருக்கின்றது. இயேசுவின் போதனையை நன்கு அறிந்து தெரிந்து அனுபவித்த திருத்தூதரான யோவான் தன்னுடைய பணிவாழ்வின் மூலமாக நற்செய்தியின் மூலமாக மக்களுக்கு எடுத்துரைப்பது அந்த விண்ணக வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை. ஆனால் யோவான் எழுதிய நற்செய்தியிலே பார்த்தோம் என்றால் ஒருபடி முன்னால் சென்று எவ்வாறாக அந்த விண்ணக வாழ்வை பற்றி எடுத்துரைப்பவர் யார், விண்ணக வாழ்வுக்கு வாய்க்காலாக இருப்பவர் யார், விண்ணக வாழ்விற்கு அனைவரையும் அழைத்து செல்லக்கூடியவர் யார் என்பதை இயேசு கிறிஸ்து ஒருவரே என்பதை சுட்டிக்காட்டும் வண்ணமாக இன்றைய நற்செய்தியில் எடுத்து கூறுகின்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய இந்த வாசகங்களை சற்று கூர்ந்து கவித்தோம் என்றால் நற்செய்தியின் மூலமாக 3 முக்கிய அருள் கொடைகளை பலனை நம் அனைவருக்கும் தருகின்றார். அன்பு கட்டளை முதலாவதாக, இரண்டாவதாக அனைவரும் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகின்றார். மூன்றாவதாக பார்த்தோம் என்றால் நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற பண்புகளை வெளிப்படுத்தும் வாசகமாக இன்றைய நற்செய்தியும் முதல் வாசகமும் அமைகின்றது. இன்றைய நற்செய்தியிலே பார்த்தோமே என்றால் நானும் என் தந்தையும் ஒன்றாய் இருப்பது போல நீங்களும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று ஆசிக்கின்றார். நானும் என் தந்தையும் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார் என்றால் அங்கு 3 கடவுளை பற்றி இயேசு கிறிஸ்து நினைவுபடுத்துகின்றார். தந்தை, மகன், தூய ஆவியானவர், இந்த 3 கடவுளின் இணைப்பை இன்றைய நற்செய்தியின் மூலமாக வெளிப்படுத்தி நாங்கள் எவ்வாறாக ஒற்றுமையாக இருக்கின்றோமோ, பிளவுபடாமல் இருக்கின்றோமோ, கருத்து வேறுபாடு இல்லாமல் இருக்கின்றோமோ, அவ்வாறாக கிறிஸ்துவாகிய நாம் அனைவரும் வாழ அழைக்கப்படுகின்றோம்.
தந்தையானவர் தந்தையினுடைய ஸ்தானத்தில், மகனானவர் மகனுடைய ஸ்தானத்தில், தூய ஆவியானவர் தந்தைக்கும் மகனுக்கும் இணைப்பாளராக இருக்கக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கின்றார்கள். ஆதலால் தான் அங்கு ஒற்றுமை நிலவுகின்றது. ஒற்றுமை இருக்கும் பொழுது கடவுளுடைய பிரசன்னமானது அங்கு நிகழ்வுகின்றது. கடவுளின் பிரசன்னமாக இருக்கும் பொழுது அனைத்து காரியங்களும் வெற்றி பெறுகின்றன. ஆம், இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இரண்டாவதாக பார்த்தோமே என்றால் அமைதியை கொடுக்கிறேன் என்று சொன்னார். ஒவ்வொரு திருப்பலிக்கும் நாம் எதற்காக வருகின்றோம்? கடவுளின் பிரசன்னத்தை அனுபவிப்பதற்காக. நாம் அனைவரும் மகிழ்ச்சியாக அமைதியாக வாழ வேண்டும் என்பதற்காக, இறைவார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பதற்காக ஒவ்வொரு திருப்பலியிலும் முழுமையாக பங்கு பெற்று நற்கருணையை உட்கொண்டு அந்த பிரசன்னத்தோடு ஆண்டவரின் ஆசீர்யம் அருளை பெற்று வாழ்வதற்காக நாம் அனைவரும் இதோ நமது தாய் பங்கில் அனைவரும் ஒன்றாக கூடி வந்திருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் பங்கு பெறுவதும், திருநாட்களில் பங்கு பெறுவதும், நற்கருணை உட்கொள்வதும் எதற்காக? நம்முடைய ஆன்மீக வாழ்வில் முன்னேறுவதற்காக. அவ்வாறாக இருக்கும் பொழுது இன்றைய நற்செய்தியின் மூலமாக இயேசு கிறிஸ்து கூறுகின்றார், நான் உங்களுக்கு அமைதியை கொண்டு வந்தேன் என்று கூறுகின்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து கூறும் வார்த்தை, உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்கின்றார். அப்படி என்றால் இந்த உலகம் கொடுக்கும் அமைதி என்ன, நம் ஆண்டவராகிய கடவுள் கொடுக்கும் அமைதி என்னவென்று பார்த்தோம் என்றால் ஒப்பிட முடியாத அமைதியாக இருக்கின்றது. மனிதனுடைய வாழ்க்கையிலே பார்த்தோமே என்றால் குடும்பங்களை சந்திக்கும் பொழுதும் மற்ற நேரங்களில் பேசும் பொழுதும் சொல்லுவார்கள், நான் அமைதியாக இல்லை, பல பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன், தொந்தரவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன், கஷ்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுவோம். ஏனென்றால் மனிதனுக்கு மிகவும் தேவையானது அமைதி என்பதை இயேசு கிறிஸ்து நன்கு அறிந்திருந்தார். அதனால் தான் ஒவ்வொரு திருப்பலியிலும் கர்த்தர் கற்பித்த ஜெபம் சொன்ன பிரகாரம் நாம் சொல்லும் வார்த்தையானது, குருவானவர் சொல்லும் வார்த்தையானது, ஆண்டவரின் அமைதி இருக்க வேண்டும் என்பதாக ஜெபிக்கின்றார். ஏனென்றால் அமைதி நம் அனைவருக்கும் தேவையான ஒன்றாக இருக்கின்றது. அமைதி இல்லை என்றால் குழப்பம், குழப்பம் இருந்தால் அங்கு பிரச்சனை, பிரச்சனை என்றால் அங்கு பிளவு. இவ்வாறாக இருக்கும் பொழுது நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கொடுக்கும் அமைதி உலகம் தரக்கூடிய அமைதி அல்ல, நிரந்தரமான அமைதி. அதனால் தான் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு முறையும் உயிர்த்த பிற்பாடு சீடர்களை சந்தித்த போது உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று அறிவித்தார். ஆம், இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த அமைதியானது நாம் பெற்றுக்கொள்ள எங்கு வருகிறோம் என்றால் இதோ இந்த ஆலயத்திற்கு வருகின்றோம். ஆலயத்தில் இறைவார்த்தையை கேட்டு அதன் மூலம் அமைதியை பெற்று வீடு திரும்புகின்றோம். வீடு திரும்பிய பிறகு என்ன இறைவார்த்தையை கேட்டோமோ அதை வாழ்வாக்குவதற்காக அமைதியாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் பார்த்தோமே என்றால் தாண்டோண்டியத்தனமாக எல்லாரையும் மதிக்காமல் இருப்பதையும் கண்கூடாமல் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பெரியவர்கள் சின்னவர்கள், படித்தவர்கள் படிக்காதவர்கள், அந்தஸ்து உள்ளவர்கள் என்பதை நாம் அனைவரும் மறந்துவிட்டு அனைவரையும் கேலியாக மட்டம் தட்டுவதை மட்டுமே மகிழ்ச்சி அடையக்கூடிய காலமாக இருப்பதையும் நாம் பார்க்கின்றோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகமானது பார்த்தோமே என்றால் திருத்தூதர் பணியிலிருந்து எடுக்கப்பட்ட வாசகம். எவ்வாறாக பவுலடிகளாரும் பர்னபாவும் இணைந்து நற்செய்தி அறிவிக்கின்றார்கள். நற்செய்தி அறிவிக்கும் பொழுது எல்லா இடங்களுக்கும் செல்கின்றார்கள், ஆண்டவரை பற்றி எடுத்துரைக்கின்றார்கள். அங்கு ஒரு பிரச்சனையானது நிகழ்வதை இன்றைய முதல் வாசகமானது நமக்கு சுட்டி காட்டப்பட்டது. ஏனென்றால் விருத்தசேதனம் செய்வது முறையே, இதன் வழியாக நாம் அனைவரும் விண்ணக வாழ்வை அடைய முடியும், ரட்சிப்பு பெற முடியும் என்பதை மக்கள் புரிந்து கொண்டார்கள். ஆனால் புனித பவுலடிகளாரும் பர்னபாவும் சொல்வது, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டிருந்தாலே நீங்கள் அனைவரும் விண்ணரசை அடைய முடியும், ரட்சிப்பை பெற முடியும் என்று கூறும் பொழுது அங்கு பிளவு ஏற்படுகின்றது.
இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த 2 திருத்தூதர்களின் வாழ்க்கையிலே பார்த்தோமே என்றால், பிளவு வந்த பொழுது ஜெருசலேமுக்கு செல்கின்றார்கள். யாரை சந்திப்பதற்காக? மூத்தவர்களை சந்திப்பதற்காக செல்கின்றார்கள். அங்குத்தான் பேதுருவையும் யோவானையும் சந்திக்கக்கூடிய நிகழ்வானது இன்றைய முதல் வாசகத்தின் மூலமாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் அனைவரும் பிரச்சனை இல்லாமல் வாழ முடியாது. பிரச்சனைகள் இருக்கும் பொழுது, தொந்தரவுகள் இருக்கும் பொழுது யாரை அணுக வேண்டும் என்பதை இன்றைய முதல் வாசகமானது நமக்கு சுட்டிக்காட்டப்படுகின்றது. நாம் அனைவரும் மூத்தவர்களை அணுக வேண்டும். எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கும் என்பதை இன்றைய முதல் வாசகமானது சுட்டிக்காட்டப்படுகின்றது. பிளவுகளை அனுபவித்திருந்தாலும், தொந்தரவுகளை அனுபவித்திருந்தாலும் மூத்தவர்களை நாடி செல்கின்றார்கள் இந்த இருவரும். அங்கு பேதுருவையும் யோவானையும் சந்தித்து பிரச்சனையை சொல்லி அங்கு ஒரு முடிவுக்கு வருகின்றார்கள். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மனிதர்களாகிய நாம் அனைவரும், பங்கில் வாழக்கூடிய நாம் அனைவரும், குடும்பத்தில் வாழக்கூடிய நாம் அனைவரும் பிரச்சனைகள் வந்தால் என்ன செய்கின்றோம்? நான் சொல்லுவது தான் சரி, என்னுடைய பேச்சுக்கு மட்டுமே நீ கீழ்ப்படிய வேண்டும் என்று அதிகாரத்தையும் ஆணவத்தையும் பயன்படுத்துகின்றோம். ஆனால் இன்றைய முதல் வாசகத்தின் மூலமாக நாம் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், பிரச்சனை தொந்தரவு வரும் பொழுது அதற்கு ஒரு தீர்வு இருக்கின்றது. அதை மூத்தவர்களிடம் நாம் அனைவரும் தாழ்மையாக, பொறுமையாக, கீழ்ப்படிதல் உள்ளவராக அணுகும் பொழுது அங்கு பிரச்சனையானது தீர்வு பெறுகின்றது, மகிழ்ச்சி, அங்கு அமைதி நிறைவேறுகிறது என்பதை இன்றைய முதல் வாசகமானது சுட்டிக்காட்டப்படுகின்றது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய 2ஆம் வாசகத்திலே பார்த்தோமே என்றால், எவ்வாறாக திருவெளிப்பாட்டில் புதிய வானகம், புதிய வையகம், புதிய ஜெருசலேம், புதிய வாழ்வு. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இந்த புதிய வாழ்வை அணுக ஆண்டவரிடம் வர வேண்டும். புதிய விண்ணகத்தை நாம் அனைவரும் அணுக வேண்டும் என்றால் முதலில் ஆண்டவரின் வார்த்தையை கேட்க வேண்டும். அதன்படி கீழ்ப்படிந்து ஏற்றுக்கொண்டு அனுபவிக்கும் பொழுது மட்டுமே புதிய வாழ்வு தொடங்கும் என்பதை இன்றைய 2ஆம் வாசகமானது சுட்டிக்காட்டப்படுகின்றது. ஆம், இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இந்த ஆலயத்திலே கூடி வந்திருக்கிறோம் என்றால் ஒரே ஒரு காரணத்திற்காக, நமது தாய் பங்கிற்கு கடந்த 6 ஆண்டுகளாக பணிபுரிந்த அருள் தந்தை கிறிஸ்டோபர் சகாயராஜ் அவர்களுக்கு நன்றி கூறி வாழ்த்தி வழி அனுப்புவதற்காக வந்திருக்கின்றோம். மனிதர்களாகிய நாங்கள் அனைவரும் ஏற்றத்தாழ்வுகள், குறைப்பட்டது, நிறைவை காண முடியாது. ஆனால் ஒவ்வொரு குருவும் வரும் பொழுது ஆன்மீகத்தில் வளர்ச்சி அடைவதற்காக, அருள் சாதனங்களை வழங்குவதற்காக அனுப்பப்படுகிறவர்கள் தான் நாங்களாக இருக்கின்றோம். அவ்வாறாக இருக்கும் பொழுது ஒரு சில பிரச்சனைகள், ஒரு சில தொந்தரவுகள், ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம். இதைவிட மேலாக நாம் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், ஒவ்வொரு குருவானவரும் மனித பிறப்பில் நமது குடும்பத்தில் பிறந்தவராக இருக்கிறார் என்பதை நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஊதாசனைப்படுத்தி கேவலமாக பேசுவது நம்முடைய வாழ்க்கையாக அமைந்துவிடக்கூடாது. மாறாக எவ்வாறாவது நமது குழந்தைகளை அன்போடும் பாசத்தோடும் பராமரிப்போடும் வாழ்த்தி ஒவ்வொருவரையும் வாழ்க்கையை முன்னேறுவதற்காக வழிவகுக்கிறோம் பெற்றோர்களாகிய நாம் அனைவரும். அவ்வாறாகவே ஒவ்வொரு அருள் தந்தையரும் புதிதாக பொறுக்கிற பொழுது, பங்கை வழிநடத்தும் பொழுது நீங்களும் அவரோடு ஒன்றிணைந்து செயல்பட நமது மைசூர் மறைமாவட்ட ஆயர் அப்போஸ்தலிக்க பரிபாலகர் பர்னார்ட் மோரஸ் அவர் மூலமாக உங்கள் அனைவரையும் கெஞ்சி கேட்கின்றேன். ஏனென்றால் ஒவ்வொரு அருள் தந்தையும் உங்களுக்கு ஆன்மீகம், அருள் சாதனைகளை வழங்குவதற்காகவே அழைக்கப்படுகின்றார்கள். அவ்வாறாக இருக்கும் பொழுது கடந்த ஆண்டுகளாக சிறப்பாக பணிபுரிந்த அருள் தந்தை கிறிஸ்டோபர் சகாயராஜ் அவர்களுக்கு நன்றி கூறுவோம். அவர் செய்த பணியை நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அவர்களுடைய பெற்றோர்களுக்கு, குடும்பத்தாருக்கு நன்றி கூறுவோம். அதே போல புதிதாக பொறுப்பேற்க இருக்கும் நமது மண்ணின் மகன் அருள் தந்தை வின்சென்ட் அடிகளாரை அன்போடு வரவேற்போம், வாழ்த்து கூறுவோம்.
அவரும் தொடர்ந்து நமது மாட்டு மண்ணின் பங்கிற்காக, நமது வட்டார மக்களுக்காக அயராது உழைக்க, அவருடைய உடல் உள்ள சுகத்திற்காக சிறப்பாக இத்திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமேன். புதிய பங்கு பொறுப்பேற்பு மற்றும் ஒப்புவிப்பு நிகழ்வுகள். அப்போஸ்தலிக்க பரிபாலகரின் பிரதிநிதி அவர்கள் சட்டப்படி பங்கின் அருட்பணியாளரையும் அறிவித்துவிட்டார். இப்பொழுது சடங்கு முறைப்படி பங்கு பொறுப்பு மற்றும் ஒப்புவிப்பு நிகழ்வுகள் நிகழ்கின்றது. பங்கு பொறுப்பை ஏற்கவிருக்கும் அருட்பணியாளர் வின்சென்ட் அடிகளார் நம்பிக்கை அறிக்கையை விவிலியத்தின் மீது கரங்களை வைத்து அறிக்கையிடும்படி அப்போஸ்தலிக்க பரிபாலகரின் பிரதிநிதி அவர்கள் அழைப்பு விடுவிக்கின்றார். இந்த நம்பிக்கை அறிக்கையில் தான் திரு அவை வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. நம்பிக்கையாளர்களாகிய நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அருட்பணியாளர் அறிக்கையிடும் பொழுது நாமும் நம்முடைய நம்பிக்கையை மௌனமாக புதுப்பித்துக் கொள்வோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மைசூர் மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகரின் பிரதிநிதியாகிய நான் லூர்தன்னை ஆலயம் மாற்றலியின் பணிப்பொறுப்பை ஏற்கவிருக்கும் அருள்பணியாளர் முனைவர் வின்சென்ட் அடிகளாரே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பணியை செய்வதில் உங்களுக்கு இருக்கும் திடநிலை மற்றும் நம்பிக்கையை திரு விவிலியத்தின் மீது கரங்களை வைத்து விரிவான நம்பிக்கை அறிக்கையை இப்பொழுது அறிக்கையிடுங்கள். ஒரே கடவுளை நம்புகிறேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் காலங்களுக்கு எல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உருவாக்கப்பட்டவர் அல்ல. தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடல் எடுத்து மனிதர் ஆனார். மேலும் நமக்காக போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வருவிருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவேறாது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனைக்கும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வெளிவரும் திரு அவையை நம்புகிறேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கிறேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமேன். பிரமாணிக்கத்தின் வாக்குறுதி திரு அவையில் மிகவும் முக்கியமான மற்றும் புனிதமான நிகழ்வாக இருக்கின்றது. இந்த உலகிலேயே சமுதாய பணிப்பொறுப்பை ஏற்க இருப்பவர் பதவி பிரமாணம் செய்வது வழி வழியாக இந்த இன்றியமையாத வழக்கமாக இருக்கின்றது. பிரமாணிக்கத்தின் வாக்குறுதியை கடைபிடிக்க வேண்டும் என்று மனுக்குலத்திற்கு வெளிப்படுத்தியவர் இறைவனாகவே இருக்கின்றார். ஏவாளின் வழியாக இந்த மனிதகுலம் வீழ்ச்சியுற்ற போது மீண்டும் ஒரு புதிய ஏவாள் வழியாக மனுக்குலம் மாட்சியுறும் என்பதை உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவோம்,
அவள் உன் தலையை மிதிப்பாள். இதோ கன்னி கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பாள். அவர் உலகத்தை மீட்பார் என்பதை போன்ற பல பிரமாணிக்கத்தின் வாக்குறுதிகளை இறைவன் வெளிப்படுத்தி நிறைவேற்றி மனிதனும் மனுக்குல மேம்பாட்டிற்காக பிரமாணிக்கத்துடன் உழைக்க வேண்டும் என்று பணிக்கின்றார். உணவு பந்தியிலேயே தனது உடலையும் இரத்தத்தையும் உடன்படிக்கை நினைவாக செய்ய வேண்டும். உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருக்கின்றேன் என்ற பிரமாணிக்கத்தின் வாக்குறுதியை இன்றும் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார். மனிதனும் பிரமாணிக்கத்துடன் வாழ வேண்டும் என இறைவன் விரும்புகின்றார். எல்லா அருட்சாதனங்களும் இந்த அடிப்படை கூற்றில்தான் நிறைவேறுகின்றது. திருமண வயதிற்கு வந்த ஒரு ஆணும் பெண்ணும் நான் உனக்கு பிரமாணிக்கமாய் இருக்கின்றேன் என்று இருவரும் பிரமாணிக்கத்தின் வாக்குறுதிகளை அறிக்கையுடன் திருமணம் நிறைவேறுகின்றது. இந்நிகழ்வுகள் பிரமாணிக்கத்தின் மேன்மைக்கு சான்று பகர்கின்றன. சமூக மறுமலர்ச்சிக்காக, பன்முக பண்பாட்டு வளர்ச்சிக்காக, மனிதகுல மேம்பாட்டிற்காக படைப்பிற்கே பணிபுரியும் கடமை சமுதாய சேவை செய்பவர்களுக்கு உண்டு. துரிதமாக செயல்படும் சேவை மனப்பக்குவம் உள்ள தலைவர்கள் இந்த உலகத்தின் எல்லா கூறுகளின் நன்னெறியில் பிரமாணிக்கமாக செயல்படுவது மிகவும் அவசரமான ஒன்றாக இருக்கின்றது. இப்பொழுது அருட்பணியாளர் அவர்கள் திரு அவையின் கருத்து ஒன்றிப்பிற்கும் ஒருமைப்பாட்டிற்கும் பிரமாணிக்கமாக இருந்து பணியாற்றுவதற்காக வாக்களிக்கின்றார். அவர்கள் அப்போஸ்தலக பரிபாலர்களின் பிரதிநிதி அவர்கள் அருட்பணியாளரை திரு விவிலியத்தின் மீது கரங்களை வைத்து பிரமாணிக்கத்தின் வாக்குறுதிகளை நிறைவேற்ற அழைப்பு விடுவிக்கின்றார். மைசூர் மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகரின் பிரதிநிதியாகிய நான் அருள்பணி ஜோசப் பாக்கியராஜ் என் முன்னிலையிலும் இங்கு குழும்பியிருக்கிற திரு அவையின் முன்னிலையிலும் இந்த புதிய பங்குத்தளத்தின் பொறுப்பை ஏற்கவிருக்கும் அருள்பணியாளர் முனைவர் வின்சென்ட் அடிகளார் அவர்களே, நீங்கள் ஏற்கவிருக்கும் பொறுப்பை பிரமாணிக்கத்துடன் நிறைவேற்றுவதாக திரு விவிலியத்தின் மீது உங்கள் கரங்களை வைத்து பிரமாணிக்கத்தின் வாக்கை அறிக்கையிடுங்கள். அருட்பணி வின்சென்ட் ஆகிய நான் மைசூர் மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகரின் பிரதிநிதியாக இருக்கின்ற மதிப்பிற்குரிய சான்சலர் அருள்பணியாளர் ஜோசப் பாக்கியராஜ் அவர்களின் முன்னிலையிலும் இங்கு குழுமியிருக்கும் திரு அவையின் முன்னிலையிலும் லூர்து அன்னை ஆலயம் மாட்டல்லி பங்கின் அருட்பணியாளராக மைசூர் மறைமாவட்ட ஆயரின் ஆணையின்படி பங்கு பொறுப்பை ஏற்கவிருக்கும் இவ்வேளையில் நான் என் சொல்லாலும் செயலாலும் கத்தோலிக்க திரு அவையின் திருவினையின் ஒன்றிணைந்து கருத்து ஒற்றுமை காப்பாற்றுவேன் என்று உறுதி கூறுகின்றேன். மற்றும் உலகளாவிய வட்டார திரு அவையின் சட்டத்திற்கு உட்பட்டு எனக்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்பை முழு விவேகத்துடனும் கவனத்துடனும் நிறைவேற்றுவேன் எனவும் திரு அவையின் பெயரால் எனக்கு வழங்கப்பட்டுள்ள இப்பொறுப்பை நிறைவேற்றும் பொழுது திரு அவை போதிக்கும் கிறிஸ்துவின் நம்பிக்கையில் பிரமாணிக்கத்துடன் போதித்து அவைகளுக்கு எதிரான எல்லா போதனைகளையும் நிராகரிப்பேன் எனவும் உறுதி கூறுகின்றேன். உலகளாவிய திரு அவையில் பரவியிருக்கும் தத்துவத்தை நான் அனுசரித்து அனைத்து விதிமுறைகளையும் கடைபிடித்து லூர்து அன்னை ஆலயம் மாட்டல்லி நம்பிக்கையாளர்களும் கடைபிடிக்க ஊக்குவிப்பேன் எனவும் உறுதி கூறுகின்றேன். மேலும் திரு அவையின் அதிகாரமுள்ள போதகராக, ஆசிரியராக, ஆயர் போதிப்பதை திரு அவையின் மேற்பார்வையாளர் அறிவிப்பதை ஏற்றுக்கொள்கின்றேன். திரு அவையின் கருத்து ஒன்றிற்கு அதன் ஒருமைப்பாட்டிற்கும் நான் மறைமாவட்ட ஆயருக்கு பிரமாணிக்கத்துடன் எனது உதவியை வழங்க இறைவன் எனக்கு துணை புரிவாராக. நான் கரம் வைத்திருக்கும் இந்த இறைவாக்கு எனக்கு
ஆதாரமாய் இருப்பதாக. ஆமேன். இப்பொழுது பங்கு பொறுப்பை ஒப்புவிக்கும் சடங்கு. கத்தோலிக்க திரு அவையின் நம்பிக்கையும் சிகரமும் எல்லா ஆசியும் நிறைந்த வற்றா ஊற்றாகிய நற்கருணை வழிபாடு நிகழ்வுகளிலும் திருவருட்சாதனங்களின் திருச்சடங்குகளிலும் நம்பிக்கையாளர்கள் தூரமின்றி சிரமமின்றி முழு பங்கேற்கும் நோக்குடன் பங்குகள் உருவெடுக்கின்றன. பங்கு நம்பிக்கையாளர்களின் ஆன்மீக மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு உறுதுணையாய் இருக்கின்றது. மற்ற சமூகத்தினருக்கு தலத்திரு அவை முன்மாதிரியாக, தாயாக, ஊக்கமும் ஊட்டமும் அளிக்கும் கருவியாக விளங்குகின்றது. இந்த பங்குதளத்தின் இன்றியமையாத தேவையை உணர்ந்த நமது ஆயர் அவர்கள் அருட்பணியாளரை நியமிக்கின்றார். பங்கு பொறுப்பை ஒப்படைக்கும் இந்த நிகழ்வு மிகவும் முக்கியமான மற்றும் புனிதமான நிகழ்வாக இருக்கின்றது. மைசூர் மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலர்களின் பிரதிநிதி அவர்கள் முறைப்படி அருட்பணி முனைவர் வின்சென்ட் அவர்களை லூர்து அன்னை ஆலயம் மாற்றலின் அருட்பணியாளராக ஏற்படுத்துகின்றார். மைசூர் மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலர்களின் பிரதிநிதி அவர்கள் ஆண்டவரின் பெயராலே ஆமேன் என்ற வாக்குறுதி அறிக்கையை அறிக்கையிடுகின்றார். ஆண்டவரின் பெயராலே ஆமேன். உலகளாவிய கத்தோலிக்க திரு அவையின் ஆட்சி பீட திருத்தந்தை லியோ அவர்களின் பிரதிநிதியாகிய மதிப்புக்குரிய அப்போஸ்தலிக்க பரிபாலகர், உயர் மறைமாவட்ட ஓய்வு பெற்ற ஆயர், நமது மைசூர் மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகரின் பிரதிநிதியாகிய நான் இன்று இங்கு குழுமியிருக்கின்ற பங்கு மக்களின் முன்னிலையில் கவனத்தோடும் பெருமிதத்தோடும் சடங்கு முறைப்படி அருள்பணி முனைவர் வின்சென்ட் அவர்களை லூர்து அன்னை ஆலயம் மாற்றல்லி பங்கு அனுப்பணியாளராக ஏற்படுத்தியுள்ளேன். அனைவரும் சேர்ந்து இறைவனுக்கு நன்றி என்று கூறுவோம். பாடல் குழுவினர் நன்றியால் துதிப்பாடு என்ற பாடலை பாடுவார்கள். இறைவனுக்கு நன்றி. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு.
புதிய பங்கிற்கு சம்பந்தப்பட்ட ஆவணங்களை ஒப்புவித்தல். தற்போதைய பங்கு அருட்பணியாளர் அருட்பணி கிறிஸ்டோபர் சகாயராஜ் அவர்கள் லூர்தன்னை ஆலயம் மார்டல்லிக்கு சம்பந்தப்பட்ட ஆவணங்களை அருட்பணி முனைவர் வின்சென்ட் அவர்களுக்கு ஒப்புவிக்கின்றார். லூர்து அன்னை ஆலயம் மார்டல்லி இன்று மைசூர் மறைமாவட்ட மேன்மைமிகு ஆயர் பெர்னார்ட் மொரஸ் அவரது ஆணையின் எண் MDF 56/2025 படி அருள்பணி வின்சென்ட் அவர்களை இப்புதிய பங்கின் அருள்பணியாளராக நியமித்துள்ளார். அதற்கிணங்க லூர்து அன்னையின் ஆலயம் மார்டல்லி சம்பந்தப்பட்ட ஆவணங்களை அவருக்கு ஒப்பித்து இறைவனின் அருளால் சிறப்பாக செயல்பட ஆசிக்கிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சி பொங்கும் பாஸ்கா காலத்தில் கடவுளை உருக்கத்துடன் மன்றாடுவோம். அதனால் தம்முடைய அன்பு திருமகனின் வேண்டுதல்களையும் மன்றாட்டுகளையும் கனிவாய் கேட்டறியது போல நம்மளுடைய தாழ்நிலையை கண்ணோக்க அருள் புரிவாராக. என் பெயரால் அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார் என உறுதியளிக்கும் ஆண்டவரே, எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களும் ஏனைய திரு அவை தலைவர்களும் தூய ஆவியாரின் துணையோடு எம்மை வழிநடத்தவும் இறைமக்களாகிய நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்ட திருச்சமூகமாய் பின்தொடர வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றுரைத்த இறைவா, உலகெங்கிலும் குறிப்பாக எங்கள் இந்திய பாகிஸ்தான் எல்லையிலும் நிலையான அமைதி நிலவவும் மக்களினத்தார் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக என்கிற திருப்பாடல் வரிகளுக்கு ஏற்ப நாடாளும் தலைவர்களும் குடிமக்களும் உமக்கு புகழ் சேர்க்கும் வழிதனில் பயணிக்கவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கடவுளின் மாட்சியே அதன் ஒளி, ஆட்டுக்குட்டியே அதன் விளக்கு என புதிய எருசலேமை சித்தரிக்கும் திருவெளிப்பாடு நூல் கூறுவது போல 10ஆம் 11ஆம் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளை பெற்றுள்ள எம் மாணவ செல்வங்களும் அவர்களது பெற்றோர்களும் இறைவன் அருளுகின்ற ஒளியிலும் கடவுள் தருகிற வழியிலும் பயணித்து சிறந்ததோர் எதிர்காலத்தை பெற்று மகிழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம் என கூறி சீடர்களை திடப்படுத்திய இறைவா, தோல்வி, உடல்நலக்குறைவு, பணப்பற்றாக்குறை, ஏமாற்றம் போன்ற பல்வேறு இன்னல்களால் சோர்ந்து போயிருக்கும் அனைவரும் மீண்டும் திடம் பெற்று எதிர்நோக்கின் திருப்பயணிகளாய் பயணிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார் என்ற உறுதி மொழிக்கேற்ப இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் உம் சொற்படி நடக்கவும் தந்தையாகிய கடவுளும் திருமகனாகிய நீரும் தூய ஆவியாராகிய துணையாளரும் என்றென்றும் எம்மோடு குடிக்கொள்ள வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். என் அன்பில் நிலைத்திருங்கள் என்ற இயேசுவே, உம்மை அன்பு செய்வது என்பது உம் வார்த்தைகளை கடைபிடிப்பதாகும் என்பதை உணர்ந்து எங்கள் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் உம் விருப்பத்தை நிறைவேற்ற உமது அருளும் ஆசையும் பெற்று வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அமைதியின் தெய்வமே இறைவா, எண்ணத்தில் சிந்தனையில் தெளிவில்லாமல் வாழ்பவர்களும் வார்த்தையால் பிறரை காயப்படுத்துவோர், செயல்பாடுகளில் தெளிவில்லாமல் வன்முறை, வெறிச்செயல், தீய பழக்கங்கள் என பல சிக்கல்களில் தவிக்கும் மானுடம் விடுதலை எனும் அமைதி பெற உம் ஆவியை பொழிந்து பாதுகாத்திரள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இப்பொழுது மௌனமாக தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். இறைவா, இங்குள்ள மக்களின் வாழ்வு பல்வேறு தேவைகளால் எழுப்படும் கவலைகளுக்கு உள்ளாகி இருக்கிறதென நீர் அறிவீர். நம்பிக்கையாளர் நேர்ந்தளிக்கும் மன்றாட்களை ஏற்று அவர்கள் விரும்பி கேட்பதை தந்தருள்வீராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். பலி பொருளாய் நான் வருகின்றேன், பலியிட என்னை தருகின்றேன். பலி பொருளாய் நான் வருகின்றேன், பலியிட என்னை தருகின்றேன். என்னை ஏற்பார் இறைவா, என்னை ஏற்பார் இறைவா, என்னை ஏற்பார் இறைவா, என்னை ஏற்பார் இறைவா. மனிதனின் உழைப்பும் நீர் தந்த கொடையும் நிறைவானதோடு தருகின்றேன். மனிதனின் உழைப்பும் நீர் தந்த கொடையும் நிறைவானதோடு தருகின்றேன். வறுமையும் ஏழ்மையும் இல்லா உலகம் அமைந்திட பொற்பாதம் பணிகின்றேன், அமைந்திட பொற்பாதம் பணிகின்றேன். பலி பொருளாய் நான் வருகின்றேன், பலியிட என்னை தருகின்றேன். என்னை உமது உன்னதமான இறை அன்பில் பங்கேற்க தருகின்றேன். என்னை உமது உன்னதமான இறை அன்பில் பங்கேற்க தருகின்றேன். உண்மையை அறிந்திடு, பொய்மையை விலக்கிடு, என்னை உம் பலியினில் இணை தருளும், என்னை உம் பலியினில் இணை தருளும். பலி பொருளாய் நான் வருகின்றேன், பலியிட என்னை தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கைகளில் பணியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டுதல்களை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரின்பத்தின் அருள் அடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உம் திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார், கொலை செய்யப்பட்டவர் என்றும் வாழ்கின்றார்.
ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றன. அவ்வாறில் ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட திருத்தூதர்களும் முது மாட்சிமையை புகழ்ந்து பாடி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமோ மண்ணகமோ உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமை இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவோ உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்க கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று ஊழியம் புரிய தகுந்துள்ளங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் சிங்கராயர், எங்கள் மறை பரிபாலகரான பெர்னார்ட் மொராஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயர்த்திலும் எதிர்நோக்குடன் துயல் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமகோடினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவளையில் முக்குந்தராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழேத்தும் வரமுறல மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில்
எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றத்தை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்ற இந்த திருத்தோதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்ப அமைதி ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். உன்னோடு நான் கொண்ட உறவினிலே வாழ உன்னை தேடுகிறேன். உன்னோடு நான் கொண்ட உறவினிலே வாழ உன்னை தேடுகிறேன். இப்பொழுது திவ்ய நற்கருணை திருப்பேழையின்
திறவுகோலை வழங்கும் சடங்கு. மைசூர் மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகரின் பிரதிநிதியும் அருட்பணியாளர்களும் அமர்கின்றார்கள். திவ்ய நற்கருணை திருப்பேழையிலே இருப்பது இயேசு கிறிஸ்துவின் திருவுடல். திவ்ய நற்கருணை கத்தோலிக்க திரு அவையின் இதய துடிப்பு, எல்லா அருட்சாதனங்களின் ஊற்று, பாஸ்கா மறைப்பொருள். கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய விடுதலை பயணத்திலேயே பாலும் தேனும் பொழியும் நாட்டை நோக்கி இறைவனுடைய திருப்பேழையை சுமந்து சென்றார்கள். அந்த பேழையிலேயே 10 கட்டளைகளும் பாலை நிலத்திலேயே பசியார இஸ்ரேல் மக்களுக்கு கடவுள் பொழிந்த மன்னாவும் ஆரோனுடைய செங்கோலும் இருந்தன. இஸ்ரவேல் மக்கள் சென்ற இடமெல்லாம் அந்த பேழையை மிகவும் வணக்கத்துடன் எடுத்து சென்றார்கள். அழைத்த இறைவன் அவர்களோடு இருப்பதை உணர்ந்தனர். அதற்கு தூபம் காட்டி மகிழ்ந்தனர், ஆசீர்வாதத்தை பெற்றனர். நம்முடைய ஆலய திருப்பேழையிலே அப்ப வடிவிலே இருப்பவர் இயேசு கிறிஸ்து. இவரை நாம் அடிக்கடி சந்தித்து வணங்கி ஆராதித்து ஆசி பெற்று செல்லவே நமக்காக இங்கு இந்த திவ்ய நற்கருணை பேழையிலே இருக்கின்றார். திவ்ய நற்கருணை ஒரு ஒப்பற்ற செல்வம், இறை வழிபாட்டு களஞ்சியம், வாழ்வை வளமாக்கும் வற்றா நீரூற்று. நன்மையை மட்டுமே செய்து உண்மைக்காக மட்டுமே உழைத்து மனிதர்கள் முன் ஒளியாக ஒளிர்ந்து வாழச் செய்யும் இந்த சக்தி இந்த அழகான திவ்ய நற்கருணை பேழையில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருவுடல் வணங்கப்படுகின்றது, ஆராதிக்கப்படுகின்றது. இது மனித புலன்களுக்கு எட்டா நம்பிக்கையின் மறைப்பொருள். அருட்பணியாளர் திவ்ய நற்கருணை திருப்பேழையின் திருவுகளை பெற்றுக்கொள்வது ஒரு சில பணிகளுக்காக மட்டும் அல்ல, உலகின் கடையெல்லை வரைக்கும் எட்டக்கூடிய நிறைவாழ்வு பணிக்கும் ஆயத்தமாக்குகின்றது. அருட்பணியாளர் கிறிஸ்துவின் திருப்பணியை உண்மையாகவே பெற்றுக்கொள்கின்றார். இதை நாம் மறுக்க இயலாது. மைசூர் மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலன் பிரதிநிதி அவர்கள் திவ்ய நற்கருணை திருப்பேழையின் திறவுகோலை ஒப்படைப்பது மிகவும் முக்கியமான மற்றும் புனிதமான நிகழ்வாக இருக்கின்றது. இது அதிகாரமுள்ள மற்றும் பொறுப்புள்ள அருட்பணியாளராக இறைவனின் திட்டப்படியும் அவரின் விருப்பப்படியும் இறைமக்களை விண்ணக வாழ்விற்கு வழிநடத்த வேண்டும் என்பதை குறிக்கின்றது. இப்பொழுது மைசூர் மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகரின் பிரதிநிதி அருட்பணி பாக்கியராஜ் அடிகளார் திவ்ய நற்கருணை திருப்பேழையின் திறவுகோலை அருட்பணியாளர் முனைவர் வின்சென்ட் அவர்களுக்கு வழங்குவார். நாம் இதில் மௌனமாக பங்கேற்போம். திவ்ய நற்கருணை பேழையின் திருவுகோலை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த திவ்ய நற்கருணை பேழையின் ஒப்பற்ற பாதுகாவலராக இருந்து பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்ட இறைமக்களின் ஆன்மீக மற்றும் பொருளாதார வளர்ச்சியிலே மகிழ்ச்சி காணுங்கள். ஆண்டவருடைய அருட்துணையில் நம்பிக்கை கொண்டு அவ்வனமே இந்த திருப்பேழையை திருவுக்கோலை பெற்றுக்கொள்கின்றேன், அவனுமே செயல்பட விரும்புகின்றேன். நன்றி. பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு, நன்றியால் துதி பாடு. அனைவரும் முழந்தாளிடவும் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு.
மன்றாடுவோமாக. என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தி பாஸ்கார் அடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருக செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தலைவணங்கி சிறப்பு ஆசிரியருக்காக மன்றாடுவோம். தம் ஒரே மகனின் உயிர்ப்பால் மீட்பின் பயனும் தம் பிள்ளைகளாகும் பேற்றினையும் உங்களுக்கு அளிக்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் நீங்கள் என்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள்வாராக. அவரது மீட்பால் முடிவில்லா விடுதலை என்னும் கொடையை பெற்றுக்கொண்ட நீங்கள் அவரது இரக்க பெருக்கால் நிலை வாழ்வின் உரிமை பெற்றை பெற தகுதி பெறுவீர்களாக. திருமுழுக்கினால் நம்பிக்கை கொண்டு அவரோடு உயிர் தெழுந்த நீங்கள் இன்மையில் உங்களது நேர்மையான வாழ்வால் விண்ணக வீட்டை அமைதியுடன் தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. இப்பொழுது புதிதாக பொறுப்பேற்ற அருள் பணி முனைவர் வின்சென்ட் அவர்கள் ஆசி வழங்குவார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர் வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. அம்மா மரியே வாழ்க, அம்மா